Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது போர்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபுல் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்குறது எனி டைப் ஆஃப் ஃபேப்ரிக் அண்ட் கார்மெண்ட்ஸில் வந்து எப்படி ஸ்டோன் ஒர்க் பண்ணதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தேவை வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிசைன் போர்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு ஒரு ஸ்டிக்கர் ஷீட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மோஸ்ட் வாண்டட் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற நம்மளோட பர்பிள் கலர் ஸ்டோன் பாருங்கள். பர்பிள், இது வந்து பிளாக் வந்து கம் அண்ட் பர்பிள் தான் வந்து ஸ்டோன் கலர். நான் ஒர்க் பண்ணோடு தான் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச், இது நார்மலான பவுடர் பஃப் ஸ்பாஞ்ச் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்வீசர்ஸ். இவ்வளோ தான் மினிமம் மெட்டீரியல் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த ஒர்க் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே, எனி டைப் ஆஃப் பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து நம்ம போர்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டாப் டு பாட்டம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். ஸோ இது வந்து அயன் பாக்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே இந்த ஒர்க் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாப் டு பாட்டம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் நீங்கள் மூவ் பண்ணாலே வந்து போதும். ஸோ இங்கே இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து பர்பிள் கலர் லவ்வர்ஸ் இருக்கீங்களோ ஜஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இது. இந்த ஒர்க் வந்து டிஷர்ட்ஸில் மெயினாக பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ பாருங்கள், டிசைன் வந்து ஃபில் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் போர்டை வந்து தனியாக வச்சுட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஆல்ரெடி நம்ம எந்த கப்பில் வந்து வச்சுருக்கோமோ அந்த கப்பில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கப்பில் வைக்கிறப்போ உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை மறுபடியும் நம்ம ட்ரேக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டிக்கர் ஷீட்டு வச்சு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எப்போவுமே அந்த சேம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க, போர்ட் சைஸ். நான் ஆக்சுவலி ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன டிசைன் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஷீட்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். பெரிய டிசைன் வந்து எப்படி போகணுன்றதுமே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஒர்க் லேர்ன் பண்ணி வீட்டிலேருந்தே ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஒர்க் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஸ்டோன்ஸ், போர்டில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக எடுங்க. ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பாருங்கள். இந்த டிசைன் அப்படியே வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட பேஸ் ஒயிட் ஷீட் வச்சு இது ஈஸியாக வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த டிசைனை விட ஸ்டிக்கர் ஷீட் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த கார்னர்ஸ் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டா நம்ம ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி அயர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க சாரியில், இல்லை நிறைய டிஷர்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டிக்கர் ஷீட்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் வேணும்னாலுமே நம்ம அதை வந்து உங்களுக்கு கஸ்டமைஸும் வந்து பண்ணி தருவோம். ஸோ இதுதான் இப்போ இந்த டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த ஃபேப்ரிக் ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக், இதில் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து சிங்கிளாக போட்டிருக்கேன் பாருங்களேன். சிங்கிளாக போட்டிருக்கப்ப அடியில் உங்களுக்கு அந்த கிளாத்தோட இது தெரியுது. ஸோ அப்போ நம்ம இது அயர்ன் பண்ணுறப்ப அந்த ஹீட் வரைக்கும் இந்த ஃபேப்ரிக்லாம் அடியில் இருக்க ஃபேப்ரிக்கில். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பிளெயின் ஷீட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் போடாதீங்க. நியூஸ் பேப்பர் போடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பரோட இம்ப்ரெஷன் இங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கில் வந்து அப்படியே
பிளாக்காக வந்து உங்களுக்கு இதுவாகிடும். ஸோ அதனால் எப்போவுமே முடிஞ்ச வரல இந்த மாதிரி A4 ஷீட்ஸ் இல்லை வேறு ஏதாவது பிளெயின் ஷீட்ஸ் வந்து வைங்க. ஸோ இப்போ இது வந்து நான் அயன் பாக்ஸ், ஹெவி வெயிட் அயன் பாக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சில்க் மோடில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. சுருக்கமே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேப்ரிக், சாரீஸ் எது எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை நல்லா இந்த மாதிரி பிளெயினாக அயன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். எல்லாருக்குமே இது ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ நான் இந்த ஸ்டிக்கர் ஷீட், இந்த ஒயிட் ஷீட்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட் எடுத்துட்டேன். ஸோ நான் எங்கே வந்து டிசைன் பண்ண போகிறேனோ அங்கே இந்த டிசைனை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வந்து 2 விதமாக இப்படியும் வந்து நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணலாம், இப்படியும் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வைக்கிறேன். நான் டிசைன் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பாக்ஸை வந்து அந்த சில்க் மோட் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே 10 to 15 செகண்ட்ஸ் வந்து வச்சு எடுங்க. இந்த மாதிரி இது ஒரு சின்ன டிசைன் தான். ஸோ அயன் பாக்ஸ் ஃபுல்லுமே கவர் ஆகிடும். இன்கேஸ் ரொம்ப பெரிய டிசைன்ஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அந்தந்த இடத்துல வச்சு எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு மேலே ஏதாவது காட்டன் கிளாத் நீங்கள் போட்டுட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹீட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால என்னால் அப்படியே வந்து வைக்க முடியும் எந்த ஃபேப்ரிக்னாலுமே. ஸோ ஹீட் வந்து ஃபஸ்ட்டு மினிமம் ஹீட்லேருந்து அயன் பாக்ஸில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு ஹீட் வந்து இருக்கலாம். உங்களுக்கு பயமாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த டிசைன் மேலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் மட்டும் இந்த ஒர்க் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறதுக்கு ரீசன் தான், நியூஸ் பேப்பரோட இம்ப்ரெஷன் வந்து விழுந்துட்டால் உங்களோட எந்த ஃபேப்ரிக்னாலுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹீட் கொடுத்துட்டு இதே பஃப் வச்சு நீங்கள் வந்து இன்னுமே நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. ஸோ தட்டி விட்டுட்டு மறுபடியுமே இது ஒரு சின்ன டிசைன் தான். ஸோ 10 to 15 செகண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைட் வெயிட் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் லேர்ன் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க டெய்லர் ஷாப்ஸ்லேயோ இல்லை ஓனாவோ நீங்கள் வந்து உங்கள் தெரிஞ்ச பீப்புள்கிட்டேருந்து வந்து சாரீஸ் ஆர் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ், ப்ளவுஸ் நெக் டிசைன் ஆர்டர்ஸுமே எடுத்து தாராளமாக பண்ணலாம். ஸோ இது நான் ஓரளவுக்கு எனக்கு ஹீட் வச்சுட்டேன். அண்ட் ஒன் மோர் பாருங்கள், இங்கே வந்து சுருக்கமாக தெரியுதா? ஸோ இந்த மாதிரி லேசான சுருக்கம் வரப்பே வந்துட்டு நமக்கு ஹீட் ஓரளவுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ மினிமம் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ நான் இன்னுமே வந்து கொஞ்சம் இங்கே ஹீட் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த டிசைன் நல்லாவே வந்து ஹீட் கொடுத்துட்டோம். ஸோ ஹீட் கொடுத்ததுக்கப்புறம் ஹீட் லோ பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் ஓரமாக வச்சுட்டு மறுபடியுமே நல்லா இந்த மாதிரி ஸ்பான்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டாப்லேருந்து பார்த்து சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ ஸ்லோவாக எடுங்க. ஸோ அப்போ தான் ஸ்டோன்ஸ் ஒட்டுதா இல்லைன்னு தெரியும். ஸோ என்னோடய ஸ்டிக்கர் ஷீட்டில் எந்த ஸ்டோன்ஸுமே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்து ரொம்ப சுருங்கினா செகண்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஜென்ரலாக வந்து 1 டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மேலே டைரெக்டாகவே ஸ்டோன்ஸ் மேலே வந்து ஹீட் கொடுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது எல்லாமே ஹாட் ஃபிக்ஸ் அயனிங் ஸ்டோன்ஸ், கிளாஸ் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே வந்து கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு ஹீட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்கள். ஸோ வச்சிட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், என்னதுலேருந்து ஒரு ஸ்டோன்ஸ் கூட வரல பாருங்கள், எல்லா ஸ்டோன்ஸுமே அப்படியே அந்த டிசைனில் இருக்குது. ஸோ இது அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ எடுத்து பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா அந்த ஹீட் வந்து எல்லாமே வந்து அந்த இது ப்ரெஸ் ஆகி நம்மளோட இதுவும் வந்து பேப்பர். பட் பேப்பர்ன்றப்ப நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி. பட் நியூஸ் பேப்பர்ன்றப்ப நியூஸ் பேப்பரோட இம்ப்ரெஷனுமே வந்து உங்களுக்கு ஒட்டிடும். அதனால தான் நம்ம நியூஸ் பேப்பர் போட வேண்டாம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த டிசைன் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் என்ன வீடியோவில் பண்ணுறேனோ இதை வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து வீட்டில் பண்ணலாம். ஸோ இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய நியூ டிசைன்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.